அண்மை செய்தி. அதிமுக ஆட்சியில்தான் கிராமப்புறங்களில் கிராமப்புற இணைப்பு சாலைகள் திட்டம் கொண்டுவரப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். நெடுஞ்சாலைத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்து வந்தார். அப்போது எழுந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, கிராமப்புற சாலைகளை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் நெடுஞ்சாலையுடன் இணைந்து அதிமுக ஆட்சி காலத்தில்தான் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில்தான் கிராமப்புறங்களில் கிராமப்புற இணைப்பு சாலைகள் திட்டம் கொண்டுவரப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே உரையாற்றி வருகிறார். அதிமுக ஆட்சியில்தான் கிராமப்புறங்களில் கிராமப்புற இணைப்பு சாலைகள் கொண்டு வரப்பட்டதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார்கள். நெடுஞ்சாலைத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்து வந்த நிலையில் இப்போது எழுந்து பேசிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறிப்பாக கிராமப்புற சாலைகள் மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் நெடுஞ்சாலைகளோடு இணைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக ஆட்சியில் கிராமப்புற சாலைகள் இணைப்பு திட்டம் தொடர்ந்து செயல்படுத்துவதில் பல்வேறு தடுமாற்றங்கள் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கிராமப்புற சாலைகள் என்பது அந்த மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்பதை கருத்தில் கொண்டு கிராமப்புற சாலைகள் அதே போன்று கிராமப்புற இணைப்பு சாலைகளை தொடர்ந்து அவர்கள் செய்திட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி வருகிறார். தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி வரக்கூடிய நேரலையை திமுக அரசு துண்டித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த துண்டிப்பு என்பது ஜனநாயக படுகொலை என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை சட்டமன்றத்துடைய நடவடிக்கைகளை நேரலையை துண்டித்து தொடர்ந்து இந்த காலையிலிருந்து அவர்கள் இது போன்ற ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் எப்போதெல்லாம் உரையாற்றி கொண்டிருக்கிறாரோ அப்போதெல்லாம் இந்த நேரலை துண்டிக்கப்படுவது வழக்கமான ஒரு செயலை இந்த திமுக அரசு சட்டமன்றத்திலே செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இந்த இணைப்பு சாலையில் கொண்டு வரப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த நிலையில் தொடர்ந்து அந்த திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தவும் அவர் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இவன் விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.